பிரிக்ஸி பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டேவிட் வார்னர் தன்னோட டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருந்தார் இல்லையா. இன்னையோட அவரோட டெஸ்ட் கெரியர் முடிஞ்சிருச்சு. பாகிஸ்தான் சீரீஸ் தான் என்னோட கடைசி சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாரு. அதே மாதிரி அந்த பாகிஸ்தான் சீரீஸ்ல ரொம்ப பயங்கரமா விளையாண்டு தனக்கே பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு பயங்கரமான ஃபேர்வெல்ல கொடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு பயங்கரமான செஞ்சுரி பார்த்தோம். அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 50+ ஸ்கோரோட அவரோட கெரியரை டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து முடிச்சிருக்காரு. சோ டேவிட் வார்னர் உண்மையிலுமே ஆஸ்திரேலியன் டீமோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளேயருங்க. அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நீங்க ஒரு டாப் 11 பிளேயர் எடுத்தீங்க அப்படின்னா அதுல எல்லா ஃபார்மேட்லயுமே டேவிட் வார்னரை வைக்காம நீங்க எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பிளேயர் டேவிட் வார்னர். டேவிட் வார்னரோட டெஸ்ட் கரியர் பத்தி கொஞ்சம் பேசலாம். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கிரிக்கெட்டர் இன் டெஸ்ட் ஃபார்மேட் அப்படின்னு நான் டெஃபினெட்லி சொல்லுவேன். இதை தாண்டி ஆஸ்திரேலியா ப்ரொடியூஸ் பண்ணதுலேயே சூப்பரான ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. 2011 காலகட்டத்தில் டிசம்பர் 1ஆம் தேதி நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா காபால இவரோட டெபியூட் நடக்குது. இப்போ வரைக்கும் 112 மேட்ச் பாத்தீங்கன்னா டோட்டலா ஆடி இருக்காரு. 8700 ரன்கள் அடிச்சிருக்காரு. 335 தான் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர், அதுவும் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா. கிட்டத்தட்ட 26 செஞ்சுரி அடிச்சிருக்காரு, 3 டபுள் ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு, 37 50 பாத்தீங்க அப்படின்னா அடிச்சிருக்காரு. ஒரு மாதிரி சூப்பரான ஒரு பிளேயர் டெஸ்ட் கிரிக்கெட்ல அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. டெஸ்ட் கிரிக்கெட்ல இவர் என்னதான் 2011 நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா டெபியூ ஆயிருந்தாலும் இவரோட பிரேக் த்ரூ அப்படின்னா அதே சீரீஸ்ல ரெண்டாவது மேட்ச் தான். ஹோபார்ட்ல 123 நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா அடிப்பாரு. மைக்கேல் கிளார்க் தான் அந்த டைம் கேப்டன். ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு சேசிங் பண்ணுவாங்க ஆஸ்திரேலியா. அந்த கேம் மறக்கவே முடியாது. அவரும் மறக்க மாட்டாரு. ஏன்னா அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் செஞ்சுரி இன் டெஸ்ட் கிரிக்கெட். ஆஸ்திரேலியா வின்னும் ஆயிருவாங்க நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா. அப்ப அறிவிச்சாருங்க வேர்ல்டு கிரிக்கெட்டுக்கு, டேய் நான் ஒருத்தன் இருக்கேன்டா, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. டேவிட் வார்னர் டெஸ்ட் கிரிக்கெட்ல ரொம்ப பிரபலமானதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவரோட எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப 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 சூப்பரா ஆடுவாரு. அவர்கிட்ட ஒரு நல்ல பேஷன்ஸும் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு கேமை எப்படி அப் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்கில் ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதுவும் குறிப்பா இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா ஒரு டாப் கிளாஸ் நாக் ஆடுவாருங்க. அது பெர்த்லன்னு நினைக்கிறேன். 69 பால்ல பாத்தீங்க அப்படின்னா செஞ்சுரி அடிப்பாரு. ஈவன் தோ அந்த பிட்ச் ஃபாஸ்ட் பவுலருக்கு ஏதுவான பிட்ச். சீரியஸ்லி நம்மளோட இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பயங்கரமான அட்டாக் பண்ணுவாங்க. பட் ஆனா அதெல்லாம் அவர் கிராக் பண்ணி 13 4 3 6 அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 69 பால்ல செஞ்சுரி அடிப்பாரு. 180 வரைக்கும் அவர் பாத்தீங்க அப்படின்னா அடிச்சிருப்பாரு அந்த மேட்ச்ல. அண்ட் பயங்கரமான ஒரு கேம் அது. ஆக்சுவலி 6th ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி இன் டெஸ்ட் கிரிக்கெட் அந்த டைம்ல நினைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவர் 78 பால்ல பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா 2017 ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. 82 பால்ல பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸுக்கு அகைன்ஸ்டா 2016 ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. சோ ஒரு எக்ஸ்ப்ளோசிவான பேட்டிங் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பேர் போன ஒருத்தர் டெஸ்ட் கிரிக்கெட்ல யாரு அப்படின்னா டேவிட் வார்னர் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சில செஞ்சுரிஸை கண்டிப்பா டேவிட் வார்னர்னால மறக்க முடியாது. குறிப்பா 2015 இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா அவர் சிட்னி கிரவுண்ட்ல ஒரு செஞ்சுரி அடிப்பாரு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல பிலிப் கஸ் அவரோட ஃப்ரெண்டு ஒரு ஷார்ட் பால் தலையில வாங்கி இறந்து போயிருப்பாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த 63 நாட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த டைம் ஃபீல்டுல இருந்தது நம்மளோட டேவிட் வார்னர். சோ பிலிப் கஸ் கடைசியில தூக்கிட்டு போறப்ப அவரோட கையை பிடிச்சி அழுதுகிட்டே போன ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா டேவிட் வார்னர் அப்படின்னே சொல்லலாம். ஈவன் தோ இப்ப கூட அவர் அந்த வர்றப்போ பிலிப் கஸ் தொட்டுட்டு தான் வந்தாரு. அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ். சோ அவர் இறந்து போய் ஒரு மாசத்துல டெஸ்ட் கிரிக்கெட் ஆட வர்றாரு இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா. வச்சு பொலன்னு பொளந்துட்டாரு இந்தியாவை. 101 ரன் அதுல அடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச். பிகாஸ் அவர் அந்த செஞ்சுரியை போட்டுட்டு அவர் ஒன்னு பண்ணாரு. என்னன்னா கிரவுண்டை கிஸ் பண்ணி மேல பார்த்து அவர் அந்த செஞ்சுரியை பாத்தீங்கன்னா சிம்பாலிக்கா பிலிப் கஸ்க்கு டெடிகேட் பண்ணாரு. அது மறக்கவே முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அந்த போட்டோ கூட அவரோட வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ நான் பார்த்தேன். எஸ், ஒரு சூப்பரான ஒரு டச்சிங்கான விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் நம்மளோட டேவிட் வார்னர் ஒரு சில குறும்புத்தனமும் பண்ணி பேன் எல்லாம் ஆயிருக்காரு. எல்லாருக்குமே தெரியும் அந்த 2018 நடந்த அந்த ஒரு விஷயம். கேப் டவுன்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகைன்ஸ்டா நடந்த மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீவ் ஸ்மித், அதுக்கப்புறம் கேமரூன் பேக்டாப் அப்படிங்கிற 3 பேரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணாங்க. பால் பாத்தீங்க அப்படின்னா டேம்பர் பண்ணாங்க. அதனால கரெக்டா ஆஸ்திரேலியா போர்டு இவர் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் நீ பேன் எடுப்பா அப்படின்னாங்க. அந்த டைம்ல ட்ரால்ஸ் அண்ட் மீம்ஸ்லாம் மறக்கவே முடியாது. பிகாஸ் இவரையும் ஸ்டீவ் ஸ்மித்தையும் வச்சு கிளின்னு கிழிச்சிட்டாங்க. இவன் பிரஸ் மீட்ல அவ்வளோ அழுதாரு. என்னன்னா நான் என் நாட்டுக்காக ஆடணுங்கிறது தான் என்னோட சின்ன வயசுலேருந்து கனவு. நான் இப்போ என் நாட்டுக்கே ஒரு துரோகம் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டேன். அது என்னால் ஏத்துக்கவே முடியல.
முடியல அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப அழுதாரு. பட் அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் ஒன்று கொடுத்து செஞ்சுரிலாம் அடிச்சாரு பாருங்க, அதெல்லாம் மறக்கவே முடியாது. எஸ், எப்படி பவுன்ஸ் பேக் ஆகணும் அப்படிங்கிறதும் டேவிட் வார்னர்கிட்டேருந்து ரொம்ப நல்லாவே வந்து தெரியும். அதுக்கு அடுத்தபடியா டேவிட் வார்னரோட ட்ரிபிள் செஞ்சுரி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னல, அதுதான் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோராகவும் இருந்துச்சு. அடிலைடில் 2019 பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா ஒரு மாதிரி வந்து அந்த கேம் அவர் விளையாண்ட விதம் அப்படிங்கிறது சீரியஸ்லி பாகிஸ்தான் பவுலர்ஸை வெறுக்க வச்சுட்டாரு. யாருடா நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டெஸ்டினேஷன்ஸ் விளையாடுற மேட்ச்ல ஒரு பயங்கரமான பவுலிங் அட்டாக்கிங் அகைன்ஸ்டா நீங்க ட்ரிபிள் செஞ்சுரிலாம் அடிக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதுவும் இந்த டேவிட் வார்னர் வந்து சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ் யாரு கிடைச்சாலும் கிழிச்சிருவாரு. குறிப்பா இந்தியா, பாகிஸ்தான் எல்லாரையும் அடிப்பார் அவரு. அதுவும் பாகிஸ்தான் அவருக்கு வந்து பிட்டர் அண்ட் பெட்டர் மாதிரி எப்ப பார்த்தாலும் அடிப்பார் அவரு. அந்த 335 நாட் அவுட் ஒரு டே நைட் கேம் அடிச்சு நொறுக்கிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டே அப்போ அவர் வந்து 166 நாட் அவுட்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாருன்னு தெரியல, அடுத்த நாள் ஒரு ஹீட் ஆனாருங்க. அவரு அடிச்சு பிரிச்சு இருந்துட்டார் அப்படின்னே சொல்லலாம். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகைன்ஸ்டா 1931-32 காலகட்டங்கள்ல ரொனால்டு பிராட்மேன், டான் பிராட்மேன் இருக்காருல்ல, அவர் வந்து 299 அடிச்சாரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கேம் அப்படின்னு அப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை முடிச்சாரு நம்ம ஆளு அப்படின்னே சொல்லலாம். பட் மேத்யூ ஹெய்டன் 380 ஜிம்பாப்வேக்கு அகைன்ஸ்டா 2003ல அடிச்சிருந்தாரு. ஓகே, அது வேற விஷயம். பட் ஒரு டெஸ்ட் பிளேயிங் நேஷனுக்கு அகைன்ஸ்டா ஒரு நல்ல பவுலிங் யூனிட்டுக்கு அகைன்ஸ்டா அடிச்சது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இது மாதிரி பல கதைகள் டேவிட் வார்னர் பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தான் வேர்ல்டு கிரிக்கெட்ல ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கிரிக்கெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவரோட டெஸ்ட் கரியர் முடிஞ்சிருச்சு. ஓடிஐ ரிட்டையர்மெண்ட்டும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அகைன் சாம்பியன்ஸ் டிராஃபி அப்போ நான் வருவேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. எஸ், ஆப்வியஸ்லி ஒரு நல்ல கிரிக்கெட்டர். டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ் நிறையா அவரை வந்து மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஏன்னா போகிற இடத்துல எல்லாம் அவர் ஏதாவது ஒன்று பண்ணுவார், பயங்கரமான அக்ரெஷன் காட்டுவார். கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ் வந்து இந்த ஒரு விஷயம் பண்ணுவாங்கல்ல, வம்பிழுக்கிறது, இந்த ஸ்லெட்ஜிங் பண்ணுறது அப்படின்னு, அதில் ரொம்ப ரொம்ப பேர் போன ஒருத்தர் வந்து நம்ம ஆள் அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாத்தையும் ஒரு பேக்கடா பண்ண ஒருத்தர் இப்போ வந்து ரிட்டையர் ஆயிருக்காரு அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். எஸ், சூப்பர் கிரிக்கெட்டருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அவரை பத்தி அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. If you like the video, please like, share and subscribe to நம்மளோட கிரிக்ஸூப் சேனல். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எடுவர்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்குது. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்கள்.